தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா 4ஆம் வாரம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளில் நம் இறைமகன் இயேசு ஓர் பதிவு பத்திரத்தில் பதிவு செய்தது போல் ஓர் அழுத்தமான உறுதிமொழியை நமக்கு தருகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்றுமே அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறோம் என்றும், நாம் அவரைத்தான் பின்தொடர்கிறோம் என்றும் ஆழமான நம்மீது நம்பிக்கை வைக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் அப்பகுதி முழுவதும் இறைவார்த்தை பரவியிருக்கிறது. அவர் வார்த்தையை கேட்கும் ஆடுகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்பிய ஆடுகளாக நாம் வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம், இறை ஆசியை பெறுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றே. அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 14 மேலும் 43 முதல் 52 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சியடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டில் இருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 9 மேலும் 14 முதல் 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணையின் முன் நின்று கொண்டு அவர்களது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்காம். ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 27 முதல் 30 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறானது நல்லாயன் ஞாயிறாக மற்றும் இறை அழைத்தல் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. இன்றைய வாசகங்களை எடுத்துக்கொண்டால் நல்ல ஆயனை குறித்த வாசகங்கள் தான் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக நற்செய்தியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 3 ஆண்டுகள் வாசிக்கக்கூடிய அந்த நற்செய்திகளிலும் இப்படிப்பட்ட இந்த நல்ல ஆயனை குறித்த செய்திகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
அந்த வகையில் நல்லாயனை குறித்து சிந்திக்கக்கூடிய இந்த நாளில்தாமே நம்மிடமிருந்தும் நல்ல ஆயன்கள் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை நம்முடைய தாய் திரு அவையானது நமக்கு வழங்குகின்றது. எனவேதான் இந்த நாளிலே சிறப்பாக இறை அழைத்தல் பெருக மன்றாட நம்மை அழைக்கின்றது. அன்பு மக்களே, இந்த நல்ல ஆயன் ஞாயிறை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த நாளில்தாமே ஒரு நல்ல ஆயனாக நம்முடைய தாய் திரு அவைக்கு புதியதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பலவித எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலும் திரு அவைக்கு ஏற்ற நல்ல ஒரு மேய்ப்பரை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் நல்ல ஆயராக இருந்து நம்முடைய தாய் திரு அவையை வழிநடத்த அவருக்கு தேவையான எல்லா அருள் வரங்களும் தூய ஆவியானவருடைய வல்லமையும் அவர் மீது நிரம்ப பொழியப்படும்படியாகவும் சிறப்பான விதத்திலே நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். அன்பு மக்களே, இறைவனுடைய தெரிவு வித்தியாசமானது. இறைவனுடைய பார்வை மனித பார்வையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நாம் நினைப்பது போல, நம்முடைய எண்ணங்களைப் போல இறைவனுடைய எண்ணங்கள் இருப்பதில்லை. எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? குறிப்பிட்ட கர்தினால்மார்களை அவர்கள் சொல்லிக்கொண்டு நிச்சயமாக இவர்களில் ஒருவர்தான் திருத்தந்தையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு 10 கர்தினால்களை தெரிந்தெடுத்து நிச்சயமாக இவர்களில் ஒருவர்தான் அடுத்த திருத்தந்தையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று பரவலாக குருக்கள் மத்தியில், ஆயர்கள் மத்தியில், மக்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சுதான் நிலவியது. ஆனால் இன்று திருத்தந்தையாக தெரிந்தெடுக்கப்பட்ட நம்முடைய இப்போதைய திருத்தந்தை 14ஆம் லியோ அல்லது கர்தினாலாக இருந்த பொழுது கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் இவர்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து தான் ஆண்டவர் நம்முடைய திரு அவையை வழிநடத்துவதற்கான ஒரு திருத்தந்தையை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த உறுதி பைபிளை தொட்டு ஒரு சத்திய பிரமாணம் செய்வாங்க. அப்போ செய்யும் பொழுது ஒரு பிரபலமான ஒரு திருத்தந்தை, அவர்தான் திருத்தந்தையாக வருவதற்கான ஒரு பிரபலமான கர்தினால், அவர்தான் திருத்தந்தையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லப்பட்ட அந்த கர்தினாலுக்கு பின்னால் தான் நம்முடைய இப்பொழுதைய திருத்தந்தை 14ஆம் லியோ அல்லது கர்தினலாக இருந்த கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் அவர் நின்று கொண்டிருந்தார். ஊடகங்கள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு மிகவும் அருமையாக அதை சுட்டி காட்டியிருந்தன. மனித சிந்தனைகள் ஒன்றாக இருக்க ஒரு ஓரத்தில் இருந்த ஒரு கர்தினாலை எடுத்து ஆண்டவர் முன்னிலைப்படுத்தி திரு அவையினுடைய தலைவராக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று அருமையாக சுட்டி காட்டினார்கள் ஊடகங்கள். அன்பு மக்களே, பொதுவாக ஒரு திருத்தந்தை தெரிந்தெடுக்கப்படுகிற பொழுது அவர் கடந்த கால அந்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த தேர்தலிலே ஈடுபட்டிருப்பார். அல்லது ஒரு குறைந்தபட்சம் அவர் ஒரு ஆயராக அல்லது கர்தினாலாவாவது இருந்திருப்பார். கடந்த முறை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பொழுது இவர் ஒரு ஆயராக கூட இல்லை, ஒரு குருவாகத்தான் இருந்தார். 2013ஆவது ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இப்போதைய திருத்தந்தை எப்படி இருந்தாரு? ஒரு சாதாரண குருவாக இருந்தார். 2014-15 ஆண்டுகளில்தான் திருத்தந்தையால் ஒரு ஆயராக அவர் நியமிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2023ஆவது ஆண்டில்தான் அவர் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். கர்தினாலாக உயர்த்தப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள்ளாக திருத்தந்தையாக அவர் இறைவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அன்பு மக்களே, இதுதான் இறைவனுடைய திட்டம், இதுதான் இறைவனுடைய முன்குறித்தல் அல்லது அழைப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மனித எண்ணங்கள் பலவிதமாக திட்டமிடும். நம்முடைய குடும்பங்களில் கூட நம்ம சில நேரங்களில் பேசிட்டு இருப்போம், அப்படிதானே?
யாராவது நல்ல அமைதியாக பவ்யமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் ஒரு சாமியாராக போயிடுவான், அல்ல பொண்ணு அமைதியாக இருக்கிற பொழுது இவள் ஒரு அருட்சகோதரியாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம், அப்படிதானா? ஆனால் யார் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களோ, யார் அதிகமாக சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். ஆண்டவருடைய பார்வை ஒரு வித்தியாசமான பார்வை. ஆண்டவருடைய கண்ணோட்டம் நம்முடைய மனித கண்ணோட்டங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கண்ணோட்டம். அன்பு மக்களே, இப்படி இறைவனுடைய அழைத்தல் எந்த நேரத்திலும் நமக்கு வரலாம், எப்படியும் நமக்கு வரலாம். எனவே அப்படிப்பட்ட அழைத்தலுக்கு நாமும் நம்மை, நம்முடைய பிள்ளைகளை கொடுக்க முன்வர வேண்டும். நல்லாயன் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இறையழைத்தல் ஞாயிறையும் நாம் மிகவும் சிறப்பாக தகுந்தாற் போல கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம்ம நினைப்போம், யாராவது பார்த்துக்கிடுவாங்க, ஆண்டவர் வேற எங்கேயாவது இருந்து அவருக்கு தேவையான மந்தையின் தலைவர்களை அவர் தெரிந்தெடுத்து கொள்வார் என்று நாம் நினைத்து பெரும்பாலும் நாம் ஒதுங்க நினைக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு மந்தைக்கு தலைவர்களாக, ஆயர்களாக அனுப்புவதற்கு நாம் முன் வருவதில்லை. அன்பு மக்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுத்தலை எடுக்க ஆரம்பிப்போம். முதலிலே நாம் ஒரு சிறிய முயற்சியை ஏறெடுக்கின்ற பொழுது அதற்கு பிற்பாடு இறைவன் பார்த்து கொள்வார். நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, என் ஒரு பிள்ளைய நான் சாமியாருக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு எவ்வளவுதான் உறுதியோடு இருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பில்னா வராது. ஆனால் அதற்கு அடிப்படையான அந்த ஒரு தேடலை அந்த பிள்ளைகளிடத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லுவாங்க, அடித்தளத்தை அந்த பிள்ளைகளிலே நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் கூப்பிடுவாரு, அவருடைய அழைப்பு இருக்கும், அவர் அழைப்பு இருந்தால் போயிடுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் நாம் இல்லாமல் ஒரு சிறிய ஒரு தூண்டுதலை, ஒரு விதையை நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஊன்ற வேண்டியதும் நம்முடைய பொறுப்பாக, கடமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறிய அளவிலான ஒரு தூண்டுதலை நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது அதிலிருந்து பெரிய அளவிலான மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். எனவே தொடக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் விதைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு மக்களே, இந்த நேரத்தில் தாமே நம்முடைய பங்கிலிருந்து, நம்முடைய ஊரிலிருந்து அப்படிப்பட்ட இறை அழைத்தல்கள் அதிகமாக உருவாவதற்காக மன்றாடுவோம். நம்முடைய பங்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மறை பரப்பு தளம், அப்படிதானா? ஒரு மிஷன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷன் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து அதிகமான குருக்கள் வந்திருக்க வேண்டும். ஏன்னா அதிகமான குருக்கள் வந்து நம்முடைய பங்குகளிலே, நம்முடைய பகுதிகளிலே பணி செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் ஒருவர் கூட வராமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை நம்முடைய மத்தியிலே ஏற்படுத்துகின்றது. எனவே நாம் இனி வரக்கூடிய காலங்களிலாவது அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் ஏற்படுத்த முயற்சி செய்வோம். அந்த ஒரு ஆர்வத்தை நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது நம்முடைய ஊரிலிருந்து, நம்முடைய பங்கிலிருந்து அதிகமானவர்களை நாம் இறை அழைத்தலுக்காக கொடுக்கின்ற பொழுது நம்முடைய ஊர், நம்முடைய பங்கு இறைவனுடைய அருள் ஆசீர் நிரம்ப பெற்ற ஒரு பங்காக, ஒரு ஊராக இருக்கும் என்பதிலே எள்ளளவும் ஐயப்பாடில்லை. அன்பு மக்களே, இந்த நேரத்தில் தாமே நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் கொடுத்த ஆயர்களுக்காக, குருக்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்னும் அதிகமாக அவர்கள் மக்களை இறைவனுடைய பாதையிலே வழிநடத்தும்படியாக சிறப்பாக அவர்களுக்கு மன்றாடுவோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அழைக்கப்பட்ட நிலையிலே நல்ல ஆயன்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆயர்கள் அப்படின்னு சொன்னால் குருக்கள் மட்டும்தான், அருட்சகோதரிகள் மட்டும்தான், அல்லது ஆயர்கள் தான் அந்த இறை வழிபாட்டோடு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் என்று நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நிலையை பொறுத்து நல்ல ஆயன்களாக இருக்க வேண்டும். தந்தையாக இருக்கலாம், அல்லது தாயாக இருக்கலாம்,
தந்தை குடும்பத்திற்கு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, தாயும் குடும்பத்தை ஞானத்தோடு வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்பில் இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொருவரும் தாங்கள் இறைவனால் சிறப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல விதத்தில் நம்முடைய குடும்பத்தையும் நாம் வழிநடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆசிரியர்கள், அன்பிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் என ஒவ்வொருவருமே நல்ல ஆயர்கள் தான். எனவே அப்படிப்பட்டவர்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட, இறைவனுடைய வல்லமை மிகுந்த கருவிகளாக செயல்பட்டு இன்னும் அதிகமான மக்களை அவரிடத்திலே கொண்டு வரும்படியாகவும் சிறப்பாக நாம் அவர்களுக்காக நமக்காகவும் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். எனவே நம்முடைய ஆயர்களுக்காக நன்றி செலுத்தக்கூடிய இந்த நாளில் தாமே நம்மிடத்திலிருந்தும் ஆயர்கள் உருவாவதற்காக மன்றாடுவோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே அவருடைய அறுவடைக்கு இன்னும் அதிகமான வேலையாட்களை நாம் நம்மிடத்திலிருந்து அனுப்புவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவோம். நாம் ஒரு சிறிய தாக்கத்தை, ஒரு சிறிய தூண்டுதலை நம்மிடத்தில் ஏற்படுத்துகின்ற பொழுது இறைவன் அதனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருவான். எனவே இந்த நல்லாயன் ஞாயிறை, இந்த இறையழைத்தல் ஞாயிறை நாம் சிறப்பிக்கக்கூடிய இந்த நாளில் தாமே நம்முடைய ஆயர்களுக்காக நன்றி கூறி நம்முடைய ஊரில் இருந்தும் பங்கில் இருந்தும் இறையழைத்தல் பெருகுவதற்காக மன்றாடுவோம். நம்முடைய வீட்டில், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இறையழைத்தல் விதைகளை நம்மால் இயன்று மட்டும் தூவி இறை அழைத்தலை தெரிந்தெடுக்க ஒரு ஆர்வத்தை நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஊட்டுவோம். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனமாற்றம், அப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில் செயல்படக்கூடிய நிலைமை ஏற்பட தேவையான அருள் வரத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்கிற பொழுது அவர் நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கையான மனநிலையோடு அவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். நல்லாயனே எம்மிறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் உடல் உள்ள நலம் பெற புதிய திருத்தந்தையின் வழிநடத்துதல்,
அவர் இறை முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது. பிள்ளைகள் அனைவரும் நல்லதொரு உயர்கல்வி பாதையை தேர்வு செய்ய தேவையான அறிவையும் ஞானத்தையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சிறப்பான நடைபெற்று வருகின்றன. இன்னும் சிறப்பாக இந்த கடைசி நாட்களிலும் நடைபெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்நாட்களில் எந்த ஒரு வெட்கை நோய்களுக்கும் நாங்கள் உட்படாதபடிக்கு எங்களை காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பாஸ்காமறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினு மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். அன்பு மக்களே, நம்முடைய பங்கிலே விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிகமான எண்ணிக்கையிலே பிள்ளைகள் நம்முடைய இணையூர்களிலிருந்தும் நம்முடைய ஊரிலிருந்தும் பங்கேற்று சிறப்பிப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளும் சிற்றுண்டிகள், தேநீர்கள், குளிர்பானங்கள் வழங்குவதற்காக அன்பு மக்கள் நீங்களே பொறுப்படுத்து இந்த நாளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி சிறப்பாக வழங்கி இருக்கிறீர்கள், வழங்கி கொண்டிருக்கிறீர்கள், வழங்கவும் செய்ய இருக்கின்றீர்கள். எனவே அன்பு மக்கள், உங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற புதன்கிழமை கலை நிகழ்ச்சிகளோடு அந்த விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை மறை அறிவிலே இறைவனை குறித்து அறியக்கூடிய அந்த காரியங்களை அவர்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அறிவை வளர்க்க நாம் முயற்சி செய்வோம். அன்பு மக்களை, இன்று மாலை நம்முடைய இணையூர் வௌவால் தொத்தியிலே கொடியேற்றமானது நடைபெறும். புனித அந்தோணியார் ஆலய கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. புதிய கொடிமரம் ஒன்றை நிறுவியிருக்கின்றார்கள். கொடிமர அர்ச்சிப்புக்கு பிற்பாடு அந்த கொடியேற்ற நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். எனவே அன்பு மக்கள், இதிலும் பங்கேற்று சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை புதுப்பட்டி, நம்முடைய இணையூர் புதுப்பட்டியிலே கொடியேற்றம். அங்கும் அன்பு மக்கள் கலந்து கொள்ளும்படியாகவும், தொடர்ந்து நடைபெறக்கூடிய 9வது நாள் 10வது நாள் திருவிழா ஆராதனை, திருவிழா திருப்பலிகளிலும் பங்கு பெற்று இறை ஆசிரை பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, சில மணித்துளிகள் கண்களை மூடி நம்முடைய அண்டை நாட்டோடு நடக்கின்ற அந்த போரானது, போர் பதற்றமானது முடிவுக்கு வரும்படியாக மன்றாடுவோம். போர் முடிவுக்கு வந்துவிட்டது, ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது என்று சொன்ன பிற்பாடும் கூட மீண்டும் தாக்குதல் நடப்பது மனவேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே விரைவாக இந்த போர் பதற்றங்கள் குறைந்து இரு நாடுகளுக்கிடையே அமைதி நிலவ, அப்பாவி மக்கள் இந்த போரினால் பாதிக்கப்படாமல் இருக்கும்படியாக, இதுவரையில் இந்த போரின் காரணமாக உயிரிழந்த மக்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறைவன் தாமே நிறைவான நிலையான அமைதியை தந்தருளும்படியாகவும் சில மணித்துளிகள் அமைதியாக மன்றாடுவோம். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து, தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. நல்லாயரே, எங்கள் இறைவா,
உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம் திருமகனின் உயர்மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உமாடுகளை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசி இறை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பெயர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஞானப்பிராசியாரே, புனித அந்தோனியாரே, புனித சூசேப்பரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.